செங்கல்பட்டு மத்திய மாவட்டம் பாமக சார்பில் செங்கல்பட்டு மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கான தொகுதி தலைவர், செயலாளர், தொகுதி மகளிரணி தலைவர், செயலாளர் ஆகிய பதவிகளுக்கான தேர்வு செய்வதற்கான பொதுக்குழு கூட்டம் திருப்போரூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் செங்கல்பட்டு மற்றும் திருப்போரூர் சட்டசபை தொகுதி தலைவர் மற்றும் செயலாளர், தொகுதி மகளிரணி தலைவர் மற்றும் செயலாளர் பதவிகளுக்கு தேர்வு செய்வதற்கான விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பார்த்த சாரதி தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் ஏ. மூர்த்தி மற்றும் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். வரும் சட்டசபை தேர்தல் பணிகள் குறித்தும் புதிதாக நியமிக்கப்பட்ட உள்ள சட்டசபை தொகுதி தலைவர் மற்றும் செயலாளர், பெண்கள் பிரிவில் தலைவர் மற்றும் செயலாளர் ஆகிய பதவிகளுக்கு போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் மனு அளித்தனர். பின்னர் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து பாமக நிர்வாகிகளிடையே எடுத்துரைக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பி. செந்தில், கொளத்தூர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் துரைராஜ் மற்றும் ஏகாம்பரம் கே. வாசு, ராதாகிருஷ்ணன், தட்சிணாமூர்த்தி, கணேசமூர்த்தி, செல்வி, கிருஷ்ணமூர்த்தி, நடராஜன், சுரேஷ் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும், எங்களுடைய கட்சியுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்களும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற தொகுதிக்கு தொகுதியுடைய தலைவர், செயலாளர் போட வேண்டும் சொல்லி கடந்த 10ஆம் தேதி உயர்மன்ற கூட்டத்தை கூட்டி அதிலே 10 குழுக்களாக போட்டு அந்த குழு அடிப்படையில் வடக்கு மண்டலத்தில் இருக்கின்ற 4 ரெவென்யூ மாவட்டத்தில் சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், இந்த 4 மாவட்டத்தை அடங்கிய கட்சியுடைய மாவட்டத்துடைய செயலாளர்கள் கிட்டத்தட்ட 19 மாவட்டத்துடைய தலைவர் செயலாளர்கள், அவர் கீழே இருக்கின்ற 37 சட்டமன்ற தொகுதி, இந்த 37 சட்டமன்ற தொகுதியிலும் தொகுதியுடைய தலைவர், செயலாளர், மகளிர் சங்கத்துடைய தலைவர், செயலாளர் தேர்வு செய்ய சொல்லி குழுக்களாக ஐயா அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் 20ஆம் தேதியிலிருந்து இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட 34 சட்டமன்ற தொகுதியிலும் நேரடியாக சென்று கட்சியுடைய பொறுப்பாளர் அழைத்து அவருக்கு முன்னால் ஒரு படிவம் கொடுத்து இந்த தொகுதியுடைய தலைவர், செயலாளர்